புதிய பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு முதல்வர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னை பெருநகர மாநகராட்சி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் சார்பில் கிட்டத்தட்ட 822.70 கோடி மதிப்பீட்டில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதியுடன் கூடிய புதிதாக கட்டப்பட உள்ள பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து நிலையம் மற்றும் குரலகம் கட்டிடம் பணிகளுக்கு தற்போது அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைக்கிறார். புகழ்பெற்ற சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பாரிஸ் பேருந்து நிலையம் தற்போது புதிதாக உருமாற்றம் செய்ய இருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய பல அடுக்குகளாக இந்த பேருந்து நிலையம் வர இருக்கிறது. குறிப்பாக மாடி பேருந்து நிலையம் என்ற அடிப்படையில் தமிழகத்திலே முதல் முறையாக பாரிஸ் பேருந்து நிலையம் அடுக்குகளாக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மார்க்கத்திற்கு செல்லும் பேருந்துகளும் அடுக்கங்கள் வாயிலாக அந்த பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, சுற்றி வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கூடிய தமிழகத்திலே முதல் முறையாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி என சொல்லக்கூடிய பல பயன்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு பேருந்து நிலையம் தமிழ்நாடு அரசில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான பணிகளை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி வருகிறார். அதே போல அருகில் இருக்கக்கூடிய குரலகம் கட்டிடத்திற்கும் புதிதாக கட்டும் பணிகளுக்கும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.